குட் மார்னிங் எவ்ரி ஒன். நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோமா, என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி சிலபஸ்ல இருக்கிற ஒரு டாபிக். நம்ம வந்து வெரி சூன் நம்ம வந்து பிஜிடிஆர்பி கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு டெமோ கிளாஸ் மாதிரி இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டாங்க மைக்ரோ ஸ்டேட் பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் டாபிக் வந்து என்ன டாபிக் ஸ்டார்ட் போறோம் அப்படின்னா, ரெட்ரோ சிந்தட்டிக் அனாலிசிஸ். ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் இது வந்து முக்கியமான டாபிக், நியூ டாபிக். இது வந்து நம்ம வந்து ஓல்டு பிஜி சிலபஸும் நியூ பிஜி சிலபஸும் கம்பேர் பண்ணும்போது இது ஓல்டு அதாவது நியூ டாபிக் தான் ஓல்டு சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த இந்த டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸை ரியாக்ஷன்ஸை ஒரு அனாலிசிஸ் வந்து ஓகேங்களா, அந்த அனாலிசிஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ப்ரிப்பேர் பண்றதுக்கு சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து இதுல இருந்து நம்ம வந்து எடுத்துக்குவாங்க. அப்படின்னா ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா, இங்க ரெட்ரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிவர்ஸ். ரிவர்ஸ் ரிவர்ஸ் மீன்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது நமக்கு தெரியும் எக்ஸாம்பிளா ஒரு ரியாக்ஷன் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ஏ gives பி. இங்க ஏன்றது என்னது? reactant. A is a reactant, B is a product. B is a product. இதுதான் ஒரு நார்மல் ரியாக்ஷன், ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன். இதே இது இங்க ஏன்றது என்ன அப்படின்னா பேரண்ட் மாலிகுல். ஓகேவா? பீன்றது என்னது? டாட்டர் மாலிகுல். இப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எதை ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா டாட்டர் மாலிகுல். ஓகேவா? டாட்டர் மாலிகுல், அதாவது பில இருந்து எதை ப்ரிப்பேர் பண்ண போறோம்? ஏ போறோம். அதாவது இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இதுதான் ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். ஸோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரிவர்ஸா ப்ராடக்ட்ல இருந்து அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன ரியாக்டன்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் அப்புறம் என்ன அப்படின்னா, ஆர்கானிக் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் இன் ரிவர்ஸ் மேனர். ஒரு ரிவர்ஸ் மேனர்ல நம்ம வந்து ஒரு டார்கெட் மாலிகுல் அப்படின்னா அங்க ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் டார்கெட் மாலிகுல். அந்த டார்கெட் மாலிகுல் இருந்து என்ன செய்ய போறோம்? நம்ம வந்து அதோட ஸ்டார்டிங் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளா அதாவது ப்ராடக்ட் டு ஃபார்ம் ரியாக்டன்ட், ப்ராடக்ட் டு ஃபார்ம் ரியாக்டன்ட். ஒரு ப்ராடக்ட்ல இருந்து என்ன செய்ய போறோம்? ரியாக்டன்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணப்போ இதானது நம்மளுக்கு வந்து ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் ஆர் ரெட்ரோ அனாலிசிஸ். ஓகேங்களா? ரெட்ரோ அனாலிசிஸ் சொல்லுவாங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுல இது எப்படி நடக்கும்? இந்த ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, பை டிஸ்கனெக்ஷன் அப்ரோச். டிஸ்கனெக்ஷன் அப்ரோச்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, அதாவது அங்க எப்படி வந்து நம்ம வந்து இங்க இருக்கிற இந்த பி அப்படின்ற டார்கெட் மாலிகுல்ல ஏ அப்படின்ற ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல மாத்தோம் அப்படின்னா, பி அப்படின்ற அந்த டார்கெட் மாலிகுல்ஸ் இருக்கிற சம் பாண்ட்ஸ், அங்க என்ன பாண்ட் இருக்கலாம்? சப்போஸ் கார்பன் பாண்ட் இருக்கலாம், கார்பன் பாண்ட் இருக்கலாம், கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இருக்கலாம், கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கலாம், இல்ல கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கலாம். இது மாதிரி இருக்கிற சம் பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணி என்ன பண்றோம்? நம்ம வந்து அந்த டார்கெட் மாலிகுல் வந்து ஸ்டார்டிங் மாலிகுல, அதாவது ப்ராடக்ட்ல இருந்து ரியாக்டன்ட் நம்ம வந்து என்ன பண்றோம்? ரிவர்ஸா சிந்தசிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுதான் இந்த டிஸ்கனெக்ஷன் அப்ரோச். டிஸ்கனெக்ஷன் புரிஞ்சுக்கணும், பிரேக்கிங் ஆஃப் பாண்ட். ஸோ போலா பார்க்கும்போது இந்த ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் அண்ட் டிஸ்கனெக்ஷன் அப்ரோச்ல என்ன ஆகும்னா, ஆக்சுவலா இது என்ன ஆகும்னா,
ஒரு இமேஜினரி திங்கர், இமேஜினரி அப்ரோச் என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து நிறைய இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டார்கெட் மாலிகுல் வந்து அதோட ஸ்டார்டிங் மாலிகுல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் இந்த பாண்ட் பிரேக் ஆகணும். இந்த வேல வந்து பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு இந்த மாதிரி அயான்ஸ் ஃபார்ம் ஆனா அதுல இருந்து நம்ம என்ன ஃபார்ம் ஆகும், நமக்கு வந்து அந்த டார்கெட் மாலிகுல் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ற ஒரு இமேஜினரி அப்ரோச் தான் இந்த ரெட்ரோஸ்மெட்டிக் அனாலிசிஸ் அண்ட் டிஸ்கஷன் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெட்ரோ அனாலிசிஸ் என்ன மீனிங், அதாவது ரெட்ரோ சிந்தட்டிக் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். In retrosynthetic analysis, a target molecule has broken into simpler starting material via disconnection or functional group approach. Interconnection, functional group interconnection. FGI interconnection. இதுதான் அதாவது a target molecule has broken, அந்த டார்கெட் மாலிகுல் broken பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன், டிஸ்கனெக்ஷன். broken into எப்படி மாத்தாங்க, சிம்பிள் ஸ்டார்டிங் மெட்டீரியல் மாத்தாங்க. எப்படி? பை டிஸ்கனெக்ஷன் மூலமா, அங்க இருக்கிற டார்கெட் மாலிகுல் இருக்கிற பாண்ட்ஸை பிரேக் பண்றது மூலமா, அதுக்கு அடுத்து அங்க இருக்கிற ஃபங்க்ஷன் குரூப்பை மாற்ற மூலமா, அதாவது ஃபங்க்ஷன் குரூப் இன்டர்கனெக்ஷன். அப்ப எப்படி வந்து ரிவர்ஸா ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன்ல இருக்கிற ப்ராடக்ட்ல இருந்து ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னா பை ரிவர்ஸ். மீன்ஸ் டார்கெட் மாலிகுல் வந்து சிம்பிள் அதோட ஸ்டார்டிங் மெட்டீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம் பை டிஸ்கனெக்ஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் அப்ரோச்சஸ், ஃபங்க்ஷனல் குரூப் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெட்ரோஸ்மெட்டிக் அனாலிசிஸ் என்ன டேம் வந்து நம்ம வந்து புதுசா படிக்கணும் அப்படின்னா இதான் என்ன டேம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டார்கெட் மாலிகுல். நமக்கு தெரியும் எது டார்கெட் மாலிகுல், அதாவது நம்ம ஒரு சில ஃபார்ம் ஆகிருக்கிற ப்ராடக்ட் தான் அது டார்கெட் மாலிகுல். டார்கெட் மாலிகுல் அந்த ப்ராடக்ட்ல எதுவும் மாற்ற போறோம், இதோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஆர் ரியாக்டரை மாற்ற போறோம். இதோட ரியாக்டர்னா நம்ம மாற்ற போறோம். இதான் டார்கெட் மாலிகுல். டார்கெட் மாலிகுல் என்ன அப்படின்னா இட்ஸ் அ ப்ராடக்ட், ஒரு ரியாக்ஷன் இருக்கிற ப்ராடக்ட். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது டேர்ம் என்ன அப்படின்னா டிஸ்கனெக்ஷன். என்ன அப்படின்னா என்ன சொன்னேன் இப்போ வந்து, அதாவது ஒரு ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ரிவர்ஸ் மேனர்ல நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராடக்ட்ல இருந்து ரியாக்டர்ல ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா அங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவோம், பை டிஸ்கனெக்ஷன் பண்ணியோ இல்ல ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கனெக்ஷன், அங்க இருக்க ஃபங்க்ஷனல் குரூப்பை சேஞ்ச் பண்ணியோ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு டார்கெட் மாலிகுல் இருந்து அதோட ஸ்டார்டிங் மாலிகுலை ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்ப டிஸ்கனெக்ஷன் என்ன அப்படின்னா என்னது, breaking of bond in target molecule or product. ஓகேங்களா? டிஸ்கனெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டார்கெட் மாலிகுல்ல இருக்கிற டைப்ஸ் ஆஃப் அங்க டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கலாம். கார்பன் பாண்ட் இருக்கலாம், கார்பன் நைட்ரஜன் பாண்ட் இருக்கலாம், இல்ல கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இருக்கலாம், கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட். இந்த டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் எந்த டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருந்தாலும் அதை டிஸ்கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து
அந்த டார்கெட் மாலிகுலோட ஸ்டார்டிங் மாலிகுல நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இதான் இந்த டிஸ்கனெக்ஷன். இந்த டிஸ்கனெக்ஷன் பண்றதுக்கும் சம் ரூல்ஸ் இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த டிஸ்கனெக்ஷன் எப்படி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க டிஸ்கனெக்ஷன் நடக்குது அப்படின்னா. ஓகேங்களா? அடுத்து சிந்தால் அண்ட் சிந்தால் ஈக்குவலன்ட். ரெண்டு சிந்தால் அண்ட் சிந்தால் ஈக்குவலன்ட் ரெண்டுமே சேம் தான். என்ன அர்த்தம் அப்படின்னா சிந்தால் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த டார்கெட் மாலிகுல பாண்டை பிரேக் பண்ண நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? சிம்பிளா ஒரு மாலிகுல் எடுத்து பாண்டை பிரேக் பண்ண என்ன ஃபார்ம் ஆகும்? அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த அயனைஸ்டு ஸ்பீசிஸ் அந்த அயனைஸ்டு ஸ்பீசிஸ் தான் என்னது? அயனைஸ்டு ஸ்பீசிஸ் என்னது? சிந்தால். ஓகேங்களா? சம் அந்த டார்கெட் மாலிகுல் வந்து பாண்டு பிரேக் ஆகி அங்க ஃபார்ம் ஆகிற ஒரு அயனைஸ்டு ஸ்பீசிஸ் தான் என்னது? சிந்தால் அப்படின்றது. ஓகேங்களா? அது சிந்தால் ஈக்குவல் என்ன பண்ணா அந்த அயனைஸ்டு ஸ்பீசிஸ் வந்து எப்படி மாறும் அப்படின்னா நியூட்ரலா மாறும். இது நியூட்ரல் மாலிகுல். அந்த அயனைஸ்டு ஸ்பீசிஸ் சப்போஸ் அங்க வந்து அயனைஸ்டு ஸ்பீஸ் ஓவர்ஸ் ஆயிருந்தா ஓவர்ஸ் மைனஸ் ஆகுது, இது எப்படி மாறும்? நியூட்ரலாக H2 மாறும். இது என்ன அப்படின்னா சிந்தால். இது என்ன அப்படின்னா சிந்தால் ஈக்குவலன்ட். சிந்தால் ஈக்குவலன்ட். இதே CH3 C+O பிளஸ் இதோட இது வந்து என்ன அப்படின்னா சிந்தால். இது சிந்தால் ஈக்குவலன்ட் என்ன இருக்கலாம்? CH3 C+OCl. இதான் சிந்தால் ஈக்குவலன்ட். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அது சிந்தால் அல்லது சிந்தால் ஈக்குவலன்ட் பத்தி. அதுக்கு இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னா சொல்ல மாட்டேன். அதாவது இந்த ரெட்ரோஸ்டெரிக் அனாலிசிஸ், அதாவது ஒரு ரியாக்ஷன் ரிவர்ஸ் நடக்காத அந்த ரெட்ரோஸ்டெரிக் அனாலிசிஸ் அதை வந்து எப்படி வந்து ஒரு மென்ஷன் காமிப்பாங்க அப்படின்னா எந்த மாதிரியான சிம்பிளை பார்த்து எந்த மாதிரி சிம்பிள் இந்த மாதிரி இருந்தா அது ரெட்ரோ ஆரோ. அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ நார்மலா இந்த மாதிரி ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் சிம்பிள் போடுவோம், டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு சிம்பிள் போடுவோம். சப்போஸ் இந்த மாதிரி டபுள் லைன் ஆரோ இருந்தா அது என்னது? ரெட்ரோ மீன்ஸ் அங்க என்ன அர்த்தம்? அங்க வந்து ரியாக்ஷன் எப்படி நடக்குன்னு அர்த்தம். ஃப்ரம் ரிவர்ஸ் மேனர், அதாவது ப்ராடக்ட்ல இருந்து அங்க என்ன ப்ரிப்பேர் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸ்டார்டிங் மெட்டீரியல் ப்ரிப்பேர் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளா இன்னொரு டேர்ம் இருக்கு. என்ன டேர்ம் அப்படின்னா இங்க கைட் பண்ண பாருங்க. FGI என்ன சொல்லியிருக்கேன்? ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வென்ஷன். ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வென்ஷன். அங்க என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல நம்ம எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட்ல ஆர்டர் சார்க்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் குரூப் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? எந்த ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிளா சைனைடு இருக்கு அப்படின்னா இது ப்ராடக்ட்ல இருக்கு இந்த ஃபங்க்ஷன் குரூப். இது வந்து இருந்து சப்போஸ் இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா COOH ஃபார்ம் ஆயிருக்கு. எப்போ வந்து CN வந்து COOH மாறும் அப்படின்னா பை ஹைட்ராலிசிஸ். ஓகே, அப்போ ஹைட்ராலிசிஸ் மூலமா இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற இந்த CN எப்படி மாத்திரம் COH மாத்திரம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பின்னாடி பார்ப்போம். இப்ப ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ராடக்ட்ல NH2 இருக்கு அப்படின்னா இது எப்படி இது வந்து ப்ராடக்ட்ல ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல ரியாக்ஷன் என்ன ஆயிருக்கலாம்? NO2 ஆயிருக்கலாம். இப்ப இந்த NO2 எப்ப வந்து NH2 மாறும்? பை ரிடக்ஷன், ரெடியூஸ் பண்ணலாம். அந்த NO2 ரெடியூஸ் பண்ணா என்ன மாறும்? NH2 மாறும். இதான் இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப்பா மாத்துறது. இதான் ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வென்ஷன். ஓகே, இந்த ரியாக்ஷன் பாருங்க, புரியும் உங்களுக்கு வந்து. அதாவது
இப்ப இந்த ரியாக்ஷன்ல என்ன நேம் இருக்கு வந்து பேரா அமினோ ஃபினால், பேரா அமினோ ஃபினால். ஓகேங்களா? இங்க இருக்கிற இந்த NH2 இப்ப வந்து இங்க இது வந்து என்னது டார்கெட் மாலிகுல், டார்கெட் மாலிகுல். அடுத்து என்னது ப்ராடக்ட். இப்ப என்ன செய்ய போறோம், இதோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப இங்க வந்து சப்போஸ் இந்த ரியாக்ஷன்ல பிரேக்கிங் இங்க நடக்குது அப்படின்னா இப்ப இங்க அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது இது இந்த கார்பன் வந்து என்ன ஆகும், மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். சாரி, இந்த இந்த பென்சின் கார்பன் வந்து என்ன ஆகும், பிளஸ் ஆகும், இது என்ன ஆகும், மைனஸ் ஆகும், அமினோ குரூப். ஓகேங்களா? ஸோ அப்ப இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ஷன் எப்படி நடக்கணும், எப்ப நடக்கணும் அப்படின்னா டிஸ்கனெக்ஷன் நடந்த பிறகும் அந்த அயானிக் ஸ்பீஸ் எப்படி இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். அதான் டிஸ்கனெக்ஷன், அங்கதான் டிஸ்கஷன் நடக்கும். ஓகேங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், டிஸ்கஷன் நடந்த பிறகும் கிடைக்கிற இந்த அயானிக் ஸ்பீஸ்க்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன், சிந்தான். இந்த சிந்தான் எப்படி இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும். ஓகேங்களா? சிந்தான் எப்படி இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும். புரியுங்களா? அப்ப ஸ்டேபிளா இருக்கிற ஸ்பீசிஸ் தான் ஃபார்ம் ஆகும் டூரிங் டிஸ்கனெக்ஷன்ல. ஓகேங்களா? அப்ப இங்க ஃபார்ம் ஆகி இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு பென்சீன் ரிங் மேல பிளஸ் இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி என்னது அது வெரி வெரி அன்ஸ்டேபிள். ஒரு பென்சில் ரிங் என்ன வராது, பிளஸ் சார்ஜே வராது. அப்ப இது என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னொரு நம்ம வந்து குரூப்பை மாத்த போறோம். எப்படி மாத்த போறோம் அப்படின்னா இந்த மாதிரி இதான். இப்ப எப்ப வந்து இந்த NH2 வந்து NO2 மாறும் அப்படின்னா டூரிங் என்னது ஆக்சிடேஷன். அதுக்கடுத்து எப்படி வந்து இந்த NO2 அப்படின்ற இந்த ரியாக்ஷன் ரியாக்டன் வந்து எப்படி NH2 அப்புறம் போயிட்ட மாறி இருக்கு அப்படின்னா பை ரிடக்ஷன். புரியுதுங்களா? அப்ப இங்க NO2 வந்து இந்த பேரா அமினோஃபினாலோட இந்த பேரா நைட்ரோஃபினால் அப்படின்றது வந்து பேரா நைட்ரோ ஃபீனால் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் எதுக்கு, பேரா அமினோஃபினாலுக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த NO2 எப்படி வந்து இங்க என்கஸ்டோமா இருக்கும், பை ரிடக்ஷன். அது ரிடியூஸ் பண்ணா அந்த NO2 குரூப் நைட்ரோ குரூப் அமினோ குரூப்பா மாறி இருக்கும். இதுதான் என்னது இதோட சம் என்ன சொல்லலாமா ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஆனா இது ஸ்டார்டிங் மெட்டீரியல் கிடையாது. இதுலயும் சம் எக்ஸ்பிரஸ் என்ன ஃபர்ஸ்ட் பாண்ட் பிரேக் ஆகுது, பாண்ட் பிரேக் ஆகுது, டிஸ்கனெக்ஷன் நடக்கல. என்ன இருக்குது, சிம்பிளா FGI நடந்திருக்கு. FGI மீன்ஸ் என்னது, ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வர்ஷன் நடந்திருக்கு, அவ்வளவு வர முடியாது. ஓகேங்களா? இதுக்கு இது நடக்கும் அப்புறம் என்னது டிஸ்கனெக்ஷன் நடக்கும். டிஸ்கனெக்ஷன் என்ன டிஸ்கனெக்ஷன், கார்பன் நைட்ரஜன் டிஸ்கனெக்ஷன். இது டிஸ்கனெக்ஷன் ஆகும். டிஸ்கனெக்ஷன் ஆகும்போது இது பிளஸ் ஆகும், இந்த கார்பன் மைனஸ் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், இதுதான் OH கீழே இது மைனஸ் அண்டு NO2 பிளஸ். ஓகேங்களா? புரியுங்களா? அப்ப இப்பதான் டிஸ்கஷன் நடந்திருக்கு. இப்ப இந்த டிஸ்கனெக்ஷன் நடந்தது மூலமா என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ரெண்டு அயனைஸ்டு ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அயனைஸ்டு ஸ்பீசிஸ், இதுக்கு என்ன பேரு, சிந்தான். இப்ப இந்த அயனைஸ்டு ஸ்பீசிஸ் இதான் மாறும் நியூட்ரல். ஏன்னா அதான் நியூட்ரல் காம்பவுண்ட் தான் நமக்கு எப்படி இருக்கும், ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கும். ஸ்டார்டிங் மெட்டீரியல் எப்பவுமே எப்படி இருக்காது, அயனைஸ்டா இருக்காது. அதை எப்படி மாத்திரம் நியூட்ரல் ஸ்பீஸை மாத்தணும். அப்ப இந்த அயான்ஸோட நியூட்ரல் ஸ்பீஸ் என்ன இருக்கலாம், இதோட H பிளஸ் சேர்ந்தா என்ன ஃபார்ம் ஆகும், OH ஃபீனால் பிளஸ் இதோட NO2 பிளஸ் அப்படி அதுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஃப்ரம் நைட்ரேட்டிக் மிக்சர், கான்சென்ட்ரேட்டட் HNO3 and concentrated H2SO4. ஓகேங்களா? இதுதான் இதோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் இதோட NO2 பிளஸ்க்கு. அப்ப இது பேர் என்ன பேரு, சிந்தட்டிக் ஈக்குவலன்ட்.
இவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் இன்டர்கனெக்ஷன், என்னது டிஸ்கனெக்ஷன், அடுத்து சின்தான் அண்ட் சின்தான் ஈக்குவலண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சின்தான் சின்தான் ஈக்குவலண்ட் இதை பத்தி பார்க்க போறோம். அதாவது இதை பத்தி பார்க்க போறோம். சின்தான் சின்தான் ஈக்குவலண்ட் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் ரியாக்ஷன்ல. ஒரு எக்ஸ்பேண்டா சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சின்தான் என்ன அதை பார்த்துருவோம். சின்தான் அப்புறம் என்ன அப்படின்னா ionic species obtained after disconnecting a target molecule. ஒரு டார்கெட் மாலிகுலை டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு அங்கே ஃபார்ம் ஆகிற அயானிக் ஸ்பீசிஸ் என்னது சின்தான் அப்படின்றது. ஓகேங்களா? இதே சின்தான் ஈக்குவலண்ட் அப்படின்னா சின்தான் ஈக்குவலண்ட் அப்புறம் என்னது நியூட்ரல் ஸ்பீசிஸ். Neutral species obtained from சின்தான், அதாவது அயானிக் ஸ்பீசிஸ். இதான் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் சின்தான் அண்ட் சின்தான் ஈக்குவலண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் வந்து சின்தான் ஒரு சின்தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு பர்டிகுலர் சின்தான் ஈக்குவலண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளா நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஸ்கஷன் நடக்கும்போது தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், டூரிங் டிஸ்கனெக்ஷன் தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அயனிக் ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த டிஸ்கனெக்ஷன் மூலமா ஃபார்ம் ஆகிற அயனிக் ஸ்பீசிஸ் எப்படி இருக்கணும் ஸ்டேபிள் ஆகும். ஓகேங்களா? எப்பவுமே ஒரு பாண்டை பிரேக் பண்ணும்போது அன்ஸ்டேபிள் அயானிக்ஸ் ஃபார்ம் ஆனா அது என்ன, அது நாட்ட அது என்னது, அது வந்து அது அந்த ரியாக்ஷன் ஃபுல்ஃபில் பண்ணாது. அப்ப நம்ம ஒரு பாண்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன ஃபார்ம் ஆகணும், நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் அயான் ஃபார்ம் ஆகணும். அங்கதான் டிஸ்கஷன் நடக்கும். அங்க அது மூலமா நம்ம என்ன ஃபார்ம் ஆகும், ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஃபார்ம் ஆகும். அப்ப ஒரு சின்தானுக்கு பர்டிகுலர் சின்தான் ஈக்குவலண்ட் தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் காமன் கிடையாது. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் சின்தான் ஈக்குவலண்ட் பார்ப்போம். சின்தான் அப்படின்னா அதோட சின்தான் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளா ஆர் பிளஸ் இருக்கு. அப்போ ஆர் பிளஸ்ன்றது வந்து ஒரு சின்தான் அப்படின்னா இதுக்கு சின்தான் ஈக்குவலண்ட் என்னதான் இருக்கும் அப்படின்னா RCl, RBr, ROTS டொசலைட் அண்ட் RCl வித் அலுமினியம் குளோரைடு. இது என்ன இங்கிலீஷ் பண்ணுவாங்க தென் ஃப்ரெயில்-கிராஃப்ட் ரியாக்ஷன். இது ஆர் பிளஸ்ன்றது வந்து சின்தான் அப்படின்னா இதோட சின்தான் ஈக்குவலன்ஸ். இதெல்லாம் சின்தான் ஈக்குவலன்ஸ் என்னது, இதுதான் நியூட்ரல் ஸ்பீசிஸ், அதான் இந்த நியூட்ரல் ஸ்பீசிஸ். அடுத்து இது ஆர் மைனஸ் அப்படின்னா இது வந்து ஒரு சின்தான் அப்படின்னா இதோட சின்தான் ஈக்குவல் என்னது RMgX. இப்ப என்ன பேரு, கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஓகேங்களா? அடுத்து OH அப்படின்னா அதோட சின்தான் ஈக்குவலன்ட் NaOH அண்ட் வாட்டர். அடுத்து ஈத்தாக்சைடு, இதோட சின்தான் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் ஈத்தாக்சைடு. அடுத்து சைனைடு Cn மைனஸ், இதோட சின்தான் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா NaCN, ACN, HCN, காப்பர் CN. இதோட சின்தான் ஈக்குவலன்ட். அப்ப ஒரு பர்டிகுலர் சின்தானுக்கு என்ன இருக்கும், பர்டிகுலர் சின்தான் ஈக்குவலன்ட் இருக்கும். அடுத்து Cl மைனஸ்க்கு என்ன இருக்கலாம், NaCl இருக்கலாம் இல்ல HCl இருக்கலாம். Br மைனஸ்க்கு NaBr இருக்கலாம், HBr இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து Br பிளஸ் Cl பிளஸ் இதுக்கு என்னது Br2 AlCl3 AlBr3 அண்ட்
Cl2 Al Cl3 இதுதான் அதோட சிந்தான் ஈக்குவலன்ஸ் பண்றது. அடுத்து NO2 பிளஸ் இதோட சிந்தான், இது சிந்தான், இதோட சிந்தான் ஈக்குவலன்ட் என்னது இது பார்த்தோம்ல HNO3 அண்ட் H2SO4. SO3 இது வந்து என்னது ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். லுக்ஸ் எப்படி இருக்கும், அது வந்து பாசிட்டிவ் மாதிரி நமக்கு வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ இது சிந்தான்னா இதோட சிந்தான் ஈக்குவலன்ட் அது H2SO4. இது அதோட சிந்தான் ஈக்குவலன்ட் பண்ணுது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் சிந்தானுக்கும் ஒரே சிந்தான் ஈக்குவலன்ட் இருக்காது, மாறும். ஓகேங்களா, மாறும். அப்ப வந்து இதை வச்சு நம்ம வந்து ஒரு சிந்தான ஈக்குவலன்ட் சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம்னா பை டிஸ்கனெக்ஷன், அந்த டிஸ்கஷன் மூலமா ஃபார்ம் ஆக டார்கெட் மாலிகுல். டார்கெட் மாலிகுல் எப்படி இருக்கு, டார்கெட் மாலிகுல் வந்து ஸ்டேபிளா இருக்கா அன்ஸ்டேபிளா இருக்கா. என்ன சொன்னேன், ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கிற ஒரு அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆனா அது என்ன ஃபார்ம் பண்ணாது, ஸ்டார்டிங் மிட்ல ஃபார்ம் பண்ணாது. ஒரு ஸ்டேபிள் மாலிகுல் தான் எதை ஃபார்ம் பண்ணும், ஸ்டார்டிங் மிட்ல ஃபார்ம் பண்ணும். அதுதான் என்னது சிந்தான். அது மூலமா ஃபார்ம் ஆகிற நியூட்ரல் ஸ்பீஸ் என்னது சிந்தான் ஈக்குவலன்ட் பண்றது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் எதுனா ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வென்ஷன். ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வென்ஷன் இது சாப்பிட சொல்லுவாங்க FGI அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அது ஒரு மீனிங் பார்த்துருவோம். இன்டர்கன்வென்ஷன் of one functional group into another ஒரு ஃபங்க்ஷன் குரூப் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் குரூப், another ஃபங்க்ஷன் குரூப் by reduction, oxidation, elimination, substitution reaction. இந்த மாதிரி சம் ரியாக்ஷன் மூலமா என்ன பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பை இன்னொரு ஃபங்க்ஷன் குரூப்பா மாற்றோம். ஓகேங்களா, இதான் அது ஃபங்க்ஷன் குரூப். அப்ப என்னது, ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பை இன்னொரு ஃபங்க்ஷன் மாற்றுறோம் பை சம் ரியாக்ஷன்ஸ். என்ன ரியாக்ஷன்ஸ், அது ஆக்சிடேஷன் இருக்கலாம், இல்ல எலிமினேஷன் ஆக்கலாம், இல்ல அடிஷன் ஆகலாம். ஏதாவது சம் ரியாக்ஷன்ஸ் மூலம் என்ன பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பை இன்னொரு ஃபங்க்ஷன் மாற்றோம். அதனால அதுக்கு என்ன பேரு FGI அப்படின்னு பேர். ஓகே, இப்ப டிஸ்கஷன் நடக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், டிஸ்கஷன் நடக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகும் போது சூட்டபிள், ஒரு சூட்டபிளா நமக்கு என்ன ஃபார்ம் ஆன ஒரு அயான்ஸ் ஃபார்ம் ஆகும் டிஸ்கஷன். அதாவது டிஸ்கஷன் நடக்கும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகணும், ஒரு ஸ்டேபிள் அயான்ஸ் ஃபார்ம் ஆகணும். அதே மாதிரிதான் இங்க நடக்கும்போது, அதாவது ஃபங்க்ஷன் குரூப் சேஞ்ச் ஆகும்போது, ஃபங்க்ஷன் குரூப் இன்டர்கன்வெர்ட் ஆகும்போது அங்க ஃபார்ம் ஆகிற ஃபங்க்ஷன் குரூப் எப்படி இருக்கணும், அது வந்து ஒரு ஃபேவரபிளான ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பா இருக்கணும். ஓகேங்களா, அது ஒரு பாசிபிள் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் குரூப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அங்க என்ன ஃபார்ம் ஆகாது, ப்ராடக்ட், அதாவது ஸ்டார்டிங் மிடில் ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா, அதாவது இட் இஸ் needed when disconnection is unfavorable or when we don't get good starting material. அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணும்போது, டிஸ்கஷன் மீன்ஸ் ஒரு பாண்ட் பிரேக் பண்ணும்போதோ இல்ல ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பை மாற்றும் போதோ அங்க ஃபார்ம் ஆகிற அந்த டிஸ்கஷன் மூலமா ஃபார்ம் ஆகிற அயான்ஸும் சரி, இல்ல ஃபங்க்ஷன் குரூப் இன்டர்கன்வெர்ஷன் மூலமா ஃபார்ம் ஆகிற அந்த ஃபங்க்ஷன் குரூப்பும் சரி அன்ஃபேவரபிளா இருந்தா
இஸ் நாட் என்னது நாட் அ குட் ஸ்டார்டிங் மெட்டீரியல், நாட் அ குட் ஸ்டார்டிங் மெட்டீரியல். அப்ப என்ன செய்ய முடியாது, அங்க வந்து நம்ம வந்து சூட்டபிளான ஸ்டார்டிங் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வர முடியாது. ஓகேங்களா? இப்ப ரியாக்ஷன் இது என்னது டார்கெட் மாலிகுல் அமினோபென்சின். இதை என்ன பண்றோம், டிஸ்கனெக்ஷன் பண்ண என்ன ஃபார்மாக சொன்னேன், இதை டிஸ்கனெக்ஷன் பண்ணும்போது இது என்ன ஆகும், இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். ஒரு ஃப்ளேம் குரூப் மேல என்ன, ஒரு பென்சில் குரூப் மேல என்ன வராது, பிளஸ் சார்ஜ் வரவே வராது. அப்ப இது என்ன பண்ணணும், இங்க என்ன பாசிபிள் கிடையாது, எடுத்தோடனே டிஸ்கனெக்ஷன் மூலமா என்ன செய்ய முடியாது, இந்த அமினோபென்சினோட ஸ்டார்டிங் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இதை வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வென்ஷன் ஃபங்க்ஷனல் குரூப்பை மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா பை, அதாவது இது வந்து இருந்து ஃபார்ம் ஆகிக்கலாம் இந்த மாதிரி. இந்த அமினோபென்சினோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் எதுவா இருக்கலாம், நைட்ரோபென்சின் இருக்கலாம். இந்த நைட்ரோபென்சின் எப்படி வந்து அமினோபென்சின் மாற்றிடுவாங்க, பை ரிடக்ஷன் மூலமா. ஓகேங்களா? அப்ப NO2 ரெடியூஸ் பண்ண என்ன ஃபார்ம் ஆகும், வந்து என்கோஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டிஸ்கனெக்ஷன் நடக்கும். என்ன டிஸ்கனெக்ஷன், இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஸ்கனெக்ஷன் நடக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்க மைனஸ் NO2 பிளஸ். இது என்ன அப்படின்னா ஃபேவரபிளான ஒரு டிஸ்கனெக்ஷன், ஃபேவரபிளான ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸோட அயான்ஸ், அதாவது சிந்தான பண்றது. ஓகேங்களா? இவ்வளவுதான். அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு தெரியுமில்ல, இதெல்லாம் இதோட சிந்தனை என்னது, பென்சீன். இதுக்கு நைட்ரேட்டிக் மிக்சர் இதான். அதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். செகண்ட் எக்ஸாம்பிள் இது என்னது, பென்சாயிக் ஆசிட். இது டார்கெட் மாலிகுல். இதோட இப்ப இந்த ஃபங்க்ஷன் குரூப்பை வந்து எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இதுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி, எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், இப்ப இங்க இருக்கிற இந்த CH3 என்ன பண்ணணும், ஆக்சிடைஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன ஃபார்ம் ஆகும், COHMR. டார்கெட் மாலிகுல். இது அது ஸ்டார்டிங் மாலிகுல். ஓகேங்களா? அடுத்து RCOH. இதோட இதை வந்து சப்போஸ் வேற எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மாத்தலாம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா RCN மாத்தலாம், RCN பை ஹைட்ராலிசிஸ். அப்ப ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல், ஒரு டார்கெட் மாலிகுல், அதாவது ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பை நம்மளுக்கு ஃபேவரபிளான ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பா மாத்திரம். நம்மளுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பா மாத்திரம். அது நம்மளுக்கு வந்து அங்க ஃபார்ம் ஆகிற அதாவது ஃபங்க்ஷன் குரூப் இன்டர்கன்வென்ஷன் மூலமா ஃபார்ம் ஆகிற ஃபங்க்ஷன் குரூப்பா இருக்கட்டும், டிஸ்கனெக்ஷன் மூலமா ஃபார்ம் ஆகிற அயான்ஸ் எப்படி இருக்கணும், மோர் ஸ்டேபிளாகவும் ஃபேவரபிளான ஒரு நம்ம எக்கானமிக்கா கிடைக்கக்கூடிய ஒரு லோ காஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் குரூப் மெட்டீரியலா இருக்கக்கூடிய ஒரு காம்போ நமக்கு தேவை. ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபங்க்ஷன் குரூப் ஃபார்ம் ஆனா அதனது ஃபங்க்ஷன் குரூப் இன்டர்கன்வென்ஷன் இதாக மீனிங். ஓகேங்களா? பை ஐவி, அதாவது நம்ம அந்த டிஸ்கஷன் மூலமா ஃபார்ம் ஆகிற அந்த ஃபங்க்ஷன் குரூப் எப்படி இருக்கணும், ஃபேவரபிளான ஒரு எக்கனாமிக்கலி ஃப்ரெண்ட்லியா கிடைக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்காது, குட் ஸ்டார்டிங் மெட்டீரியலா இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க அப்படின்னா ஸ்டேஜ் அப்ரோச். எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ண முடியும், என்ன சொல்லிருக்கேன், எடுத்தோடனே ஏதாவது ஒரு பாண்டை பிரேக் பண்ணி நம்ம முடியாது, சிந்தான ஃபார்ம் பண்ண முடியாது. சிந்தான ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஆகிற ப்ராய்டு ஃபார்ம் ஆகிற அயன்ஸ் எப்படி இருக்கணும், மோர் ஸ்டேபிளா இருக்கணும். புரிஞ்சுங்களா? அப்ப அந்த மாதிரியான டிஸ்கஷன் எப்ப நடக்கும், எந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணணும், அதுதான் இந்த ஒரு பாயிண்ட்ஸ், ஒரு 6 பாயிண்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஆஃப்டர் டிஸ்கஷன்
After discussion, the starting material or reactant obtained should be reliable, workable, easily available, and economical. Giving good yield. அப்ப டிஸ்கஷன் நடந்த பிறகு ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல டிஸ்கஷன் நடந்த பிறகு அங்க கிடைக்கக்கூடிய அந்த அயான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா எப்படி இருக்கும், ரிலேபிளா இருக்கணும், ஒர்க்கபிளா இருக்கணும், ஈஸிலி அவைலபிளா இருக்கணும், எக்கனாமிக்கலா இருக்கணும், அண்ட் கிவிங் குட் ஈல்ட் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற அயான்ஸ் தான் எப்படி ஆக்ட் பண்ணும், சிந்தானா ஆக்ட் பண்ணும். புரியுங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் த functional groups in டார்கெட் மாலிகுல். அந்த இப்போ டார்கெட் மாலிகுல்ல ஒரு டார்கெட் மாலிகுல்ல 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணா, எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப்பை மாத்தினா அங்க டிஸ்கஷன் நடக்கும்போது அதுக்கு வந்து ஸ்டேபிள் சிந்தால் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும், மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்க பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், ஒரு ரியாக்ஷன் இங்க பார்க்கும்போது இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதை பிரேக் பண்ணல, அந்த OH பிரேக் பண்ணல. எதை வந்து OH நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் குரூப்பை மாத்தல. எதை மாத்திருக்கோம், அமினோ குரூப்பை தான் நைட்ரோவா மாத்திருக்கோம். அந்த மாதிரி எந்த குரூப்பை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் குரூப்பா இன்னொரு ஃபங்க்ஷன் குரூப்பா மாத்தணும்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பை இன்னொரு ஃபங்க்ஷன் குரூப்பா மாத்தணும். இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், தி ரியாக்டிவ் ஃபங்க்ஷனல் குரூப் should be described first. என்ன சொல்றாங்க, அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட டார்க் மாலிகுல்ல மோர் தென் 1 ஃபங்க்ஷன் குரூப் இருந்தாலும் அங்க வந்து சப்போஸ் ரியாக்டிவ், அதாவது 2 ஃபங்க்ஷன் குரூப்ல எது வந்து மோர் ரியாக்டிவ் அதான் விஷயம் ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ட் ஆகும். எது மோர் ரியாக்டிவ் ஃபங்க்ஷன் குரூப் அதான் டிஸ்கனெக்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ட் ஆகும். அடுத்த பாயிண்ட், பென்சீன் ரிங் should not bear positive charge after டிஸ்கஷன் நடந்த பிறகு அங்க என்ன ஆகாது, இந்த பென்சீன் ரிங் என்ன ஃபார்ம் ஆகாது, பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகாது அர்த்தம். அடுத்து, if you find CX bond, ஓகேங்களா, இன் டார்கெட் மாலிகுல்ல CX bond இருந்தா, ஓகேங்களா, அந்த அங்க இருக்க அந்த X எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு N இருக்கும், ஓவா இருக்கும், அதாவது நைட்ரஜனா இருக்கும், ஆக்சிஜனா இருக்கும், சல்ஃபரா இருக்கும், பாஸ்பரஸா இருக்கும், ஓகேங்களா, சப்போஸ் ஹேலஜனா இருக்கும். then it should be disconnected. சப்போஸ் அது ஹைட்ரஜன் இருந்தா அது டிஸ்கனெக்ட் ஆகாது. சி எக்ஸுக்கு பதிலாக அந்த எக்ஸுக்கு பதிலாக ஹச் இருந்தால் டிஸ்கனெக்ட் ஆகாது. சி அண்டு எக்ஸுக்கு பதிலாக நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், ஹேலஜன் இருந்தா அந்த பாண்டு தான் என்னது நமக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட், if the starting materials is less reactive than target molecule,
டார்கெட் மாலிகுல். ஓகேங்களா? அப்ப ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து டார்கெட் மாலிகுலோட லெஸ் ரியாக்டிவா இருந்தா, ஓகேங்களா, நம்ம என்ன செய்ய போறோம்? டார்கெட் மாலிகுல் வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா, அங்க ரியாக்டிவிட்டி பார்க்கும்போது ஸ்டார்டிங் மெட்டீரியலுக்கு வந்து லெஸ் ரியாக்டிவ், டார்கெட் மாலிகுலுக்கு வந்து மோர் ரியாக்டிவ் இருந்தா, then this connection is unfavorable. அந்த டிஸ்கஷன் நடக்காதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கலாம்? நம்ம வந்து ஒரு ப்ரூவ் பண்றோம் ஃப்ரம் டார்கெட் மாலிகுல் அப்படின்னா அது ரியாக்டிவிட்டி என்ன செய்யணும்? எதுக்கு அதிகமா இருக்கணும்? ஸ்டார்டிங் மெட்டீரியல் அதிகமா இருக்கணும், டார்கெட் மாலிகுல் கம்மியா இருக்கணும். சப்போஸ் ஸ்டார்டிங் மெட்டீரியலுக்கு ரியாக்டிவிட்டி அதிகமா இருந்து டார்கெட் மாலிகுல் கம்மியா இருந்தா அந்த டிஸ்கஷன் நடக்காதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சிலதான் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் இந்த இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் டிஸ்கஷன் நடக்கும். அப்ப டிஸ்கஷன் நடக்கும்போது அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? ஸ்டேபிள் சிந்தான்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் குரூப் இன்டர்கனெக்ஷன் நடந்தாலும் அங்க பாசிபிளான ஒரு ஃபங்க்ஷன் குரூப் தான் இன்டர்கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட்ரோஸ்மெரிக் அனாலிசிஸ் பத்தி. இதுல வந்து தியரிஸ் முக்கியம். வேற என்ன அப்படின்னா இது கேட்பாங்க, இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ஒரு பர்டிகுலர் சிந்தானுக்கு என்ன சிந்தான் ஈக்குவல்னு சொல்லிட்டு அதை கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு கொஸ்டின் பார்ட்டிலாம். அது மாதிரி இது இந்த மாதிரி கொடுத்துட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இதுல வந்து என்ன டைப் ஆஃப் டிஸ்கனெக்ஷன் நடக்கும், டிஸ்கனெக்ஷன் இருக்கு நிறைய இருக்கு, 1,3 1,2 1,1 இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி அந்த டிஸ்கனெக்ஷன் நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட்ரோஸ்மெரிக் அனாலிசிஸ் பத்தி ஓவரால் பார்த்துட்டோம். இனி சப்போஸ் இது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் போட்டுப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சோம். இதுதான் சிந்தான் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிஜிஆர்பி கிளாஸ் வந்து வெரி சூன் ஆரம்பிக்க போறோம். அதே மாதிரி பிஜிஆர்பி டெஸ்ட் பேஜ் வந்து ஏப்ரல் 1 வந்து ஆரம்பிக்க போறோம். இதை ஜாயின் பண்ணி வைக்கிறவங்க நீங்க வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம யூஜிடிஆர்பி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். அங்கேயும் நம்ம ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவா தான் நம்ம காஸ்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிஜிஆர்பி கிளாஸுக்கும் நம்ம லோ ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடியே நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணி அட்மிஷன் போற மாதிரி இருக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபீஸை பே பண்ணி நீங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம், ரிமைனிங் ஃபீஸ் அடுத்து பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபோன் நம்பர் நான் வந்து இன்க்ளூட் பண்றேன். எது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கொள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.